டேய் மணி, ஐயா வாடாங்க. ஐயா சொல்லுங்கய்யா. எந்த தைரியத்தில் நேற்று நீ 10,000 ரூபா கடன் கேட்ட? நீ என்ன மாசம் மாசம் சம்பளமாடா வாங்குற? எப்படியோ கஷ்டப்பட்டாலும் உன் பொண்ணை கான்வென்ட்ல படிக்க வைக்கிற. சந்தோஷம்டா. நேத்து உன் பொண்ணு படிப்புக்காக செல்போன் ஒண்ணுன்னு கேட்டிருந்தல்ல, ஆமாங்கய்யா. அதை நானே வாங்கி விட்டேன்டா. 8,000 ரூபாடா. சரிங்கய்யா. சும்மா ஒண்ணும் இல்லடா. நேத்து சொன்ன மாதிரி ஒரு மாசத்துக்கு எந்த கூலியும் இல்லாம எல்லா வேலையும் நீதான்டா செய்யணும். சரிங்கய்யா. ஐயா இந்த போனை என் பொண்ணு பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கய்யா. நான் ஒரு 8 பேர் கொடுத்துட்டு வந்துடுறேங்கய்யா. சீக்கிரம் கொடுத்துட்டு வந்துட்டு வேலையை பாடுறா. சரிங்கய்யா. செல்வே, செல்வே, அம்மா செல்வே. என்னையா எங்கடி பாப்பா? அவ குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்கறா. ஸ்கூலுக்கு நேரம் ஆகலையா? இத பார்த்தே என்ன வாங்கி வந்துக்கிறேன்? என்னய்யா போன் ஆட்டுங்குதே? ஆமா 8,000 ரூபாய். ஏயா ரேஷன்ல பொருள் வாங்குறதுக்கு 100 ரூபாய் காசு கூடியா? நான் காசு இல்லைங்கிற. இப்ப இருக்கிற நிலைமைக்கு இவ்வளவு விலை கொடுத்து இந்த போன் தேவையா? என்னடி பேசுற? நம்ம பொண்ணு ஆசைப்படுறா, அதுவும் படிப்புக்காக. அவன் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டாக்கா நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துரும். அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். என்னமோ பண்ணு போயா. செல்வே, அம்மா செல்வே. என்னப்பா? அம்மாடி உனக்கு என்ன வேண்டுதுக்குறேன் பாரு. ஐ போனோ. பிடிச்சிருக்கா? செல்வி, அதெல்லாம் சாயந்தரம் பாத்துக்கலாம். ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு, கிளம்புடி. ஏண்டி ஒரு மாதிரி உட்காந்துக்கிற? செல்வி இன்னும் வீட்டுக்கே வரலையா? என்னடி சொல்ற? எப்பயும் ஸ்கூலுக்கு போனா 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவா. இன்னைக்கு மணி 5 ஆயும் இன்னும் வீட்டுக்கு வரலையா? எனக்கு பயமா இருக்கியா? எதுக்கடி பயப்படுற? அவ ஸ்கூல்ல தான் இருப்பா. நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. நானும் வரையா. சரி வா. ஒரு வாரத்துக்கு மேலே பின்னாடி சொல்கிறேங்க சார். ஓகே சார். வணக்கம் சொல்லுங்கம்மா. சார் 10th B கிளாஸ் படிக்கிற செல்வியோட அப்பா அம்மா சார் நாங்க. காலையில் ஸ்கூலுக்கு வந்தவன் பொண்ணு ஒன்றும் வரல சார். அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தோம். ஸ்கூல் லீவு சார், நாளைக்கு தான் ஸ்கூலே ஆரம்பிக்குது. என்னங்க சார் சொல்றீங்க? ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு தான் சார் வந்தா. இல்லைம்மா ஒரு நிமிஷம் இருங்க. சார் சொல்லுங்க சார். 10th B கிளாஸ் டீச்சரை வர சொல்லுங்கம்மா. ஓகே சார். வணக்கம் சார். சார் 10th ஸ்பெஷல் கிளாஸ் எதாவது வச்சிருக்கீங்களா? ஸ்பெஷல் கிளாஸ் யாருமே இல்லை சார். டோட்டலாக ஸ்கூலில் லீவ் ஸ்டாக் மட்டும் தான் கிளாஸ் வச்சுருக்கோம் சார். அப்புறம் 10th செல்வனுடைய பேரண்ட் வந்திருக்காங்க, கிளாஸ் இருக்கு பிள்ளை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. செல்வி கிளாஸ்லேயே ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுங்க. இப்போ வந்து எக்ஸாம்லாம் மார்க் ரொம்ப குறைவாக இருக்குது. வீட்டில் ஏதோ பிரச்சனைங்களா? அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். சார் அவ கேட்கறதுலாம் நாங்கள் வாங்கி கொடுத்துன்னு தான் சார். இந்த மொபைல் எடுத்து வான் பண்ணல சார். ஆமாம். அந்த பொண்ணோடைய பேரண்ட் தான் சார். நீங்கள் எதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் விசாரிச்சு பாருங்க சார். சரி சார். உங்க பொண்ணு வந்ததும் எங்களுக்கு தகவல் கொடுங்க. நன்றி. ஏயா எங்கதான் போயிருப்பா? ஒருவேளை பசங்களோட லவ்வுக்கு. அச்சி வாய மூடு. சின்ன பொண்ணுடி அவன், 15 வயசு தான் ஆகுது. அவளை போய் ஃப்ரெண்டு பவித்ரா வீட்டுக்கு போய் பார்க்கலாங்களா? அம்மாடி நீயே என் பொண்ணு மாதிரிதாம்மா. என் மக செல்வி காலையில இருந்து காணுமா. உனக்கு எதனா தெரிஞ்சா சொல்லுமா. உன் காலில் வெள்ளாம விடுறோம்மா. இப்படி அம்மாடி அந்த பையன் யாருன்னு தெரியுமாம்மா? ஐயா 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 யாருமா, என்ன வேணும்?
ஐயா இது அருணோட வீடு. ஆமா, என்ன விஷயம்? ஐயா, என் பொண்ணு செல்வியை காணோம். ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது. அதுக்கு உன் பையன் அருண் தான் என் பொண்ணு பின்னால் சுத்துறதாக அவன் பிரின்சிபலாம் சொன்னாங்கய்யா. ஏடா பஞ்ச பரதேசி நாய, உன் பொண்ணு கேட்ட கேட்டு என் பையன் கேக்குதா? ஒரே பையன், நிறைய சொத்து, வளைச்சு போட்டா சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு உன் பொண்ணை விட்டு என் பையனை மயக்கிறியா? டேய், என் பையனே நேற்று ராத்திரி இருந்து காணோம். ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என் பையன் கூட உன் பொண்ணை அனுப்பிச்சு வச்சுட்டு இங்க வந்து நாடகம் நடிக்கிறீங்களா? ஐயா என் பொண்ணு காணணும் வந்த என்னென்னமோ சொல்றீங்க. ஏய், இன்னைக்கு ராத்திரி தான் உங்க 2 பேத்துக்கு டைம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள என் பையன் வீட்டுக்கு வரல, உங்க 3 பேத்தையும் வீட்டோட வச்சு கொளுத்திரு, ஞாபகத்துல வச்சுக்க. போங்க. அருண், இது யாரோட வீடுடா? என் ஃப்ரெண்டோட வீடு தான். ஏன்? இல்ல, ஏதோ பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? உன்னை என்னை தவிர யாரும் வர மாட்டேன். வந்து உட்காரு. அருண், எனக்கு ஏதோ பயமா இருக்குடா. இங்க பாரு, எதுக்கு பயப்படுற? ஒரு வாரம் இங்க இருப்போம். அப்பா அம்மா கோவம் குறைஞ்சோமே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரியா? அருண், நீ உன்னை என்னை தவிர வேற யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்ன. இப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. எனக்கு பயமா இருக்குடா. நான் தான் இருக்கேன்ல, எதுக்கு பயப்படாது. வரங்க. ஹலோ, யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? ஹலோ, உங்களுக்கு தான் சொல்ல போயிட்டு இருக்கீங்க நீங்க. ஆமா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஓ, புது கல்யாணமா? புது கல்யாணமா? நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து இப்ப என்கிட்ட தரீங்க. அப்படி இல்ல என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது, சொல்லிட்டேன். ஏய், உங்கள்கிட்ட போன் இருக்குல்ல, எதிரி. எட்ரா, சாவியை குடுறா. உங்ககிட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி வண்டி எப்படி கொடுத்தேன்? இப்ப என்ன சேர சகதியமா வச்சுருக்கிற? டே அருண், நீங்க என்னடா நடக்குது? இவங்கெல்லாம் யாருடா? ஏய் நில்றி, நீ எங்க போற? அவன் வேலை முடிஞ்சு அவன் போறான். அண்ணா, நான் விட்டுருங்கண்ணா, ஒண்ணுமே பண்ணலாம் ப்ளீஸ். அண்ணா, டே அருண், விட்டு போவாதுண்ணா. அண்ணா, ப்ளீஸ். ஒழுங்கா பண்ணுறீங்க. அவன் என்ன அவன் சும்மா சத்தம் கூட அமைதியா இருக்குல்ல. ஹலோ, நான் செல்வி பேசுறேன்க்கா. ஹாஸ்பிட்டல் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, என்னக்கா ஆச்சு? டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நான் படிக்கும்போதே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனால என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போச்சுக்கா. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த வேலையாச்சும் எப்படியாவது வாங்கி கொடுங்கக்கா. சரிம்மா, நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு 10 மணிக்கு வந்துடுங்க. டாக்டர்கிட்ட சொல்லி எப்படியாவது வேலையை வாங்கி கொடுத்துட்றேன். சரிக்கா, வந்துடுறேன்.
நீ படிச்சு முடிச்சு என்னடி வேலைக்கு போவ? நான் டாக்டர் ஆக போறேன்டி. அம்மா நீ என்ன ஆக போற? நானும் டாக்டர் தான் ஆவேண்டி. என்ன நான் சொன்னதே நீயே சொல்ற? ஏய் இல்ல, நீ எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டரா மட்டும்தான் ஆவேன். ஆனா நான் எம்பிபிஎஸ் படிச்சு எம்டி முடிச்சு உன்னை விட பெரிய டாக்டரா ஆக போறேன்டி. பாக்கலாம்டி. பார்க்கலாம். அக்கா, டாக்டர் பேர் என்னக்கா? பவித்ராமா கூப்பிடுவாங்க, இங்கே உட்காருங்க. குழந்தை திருமணத்தை ஒழிப்போம், பெண் கல்வியை ஆதரிப்போம்.